எங்களை குடும்பமாய் எங்களை கூட்டி வந்து கர்த்தாவே துதிக்கக்கூடிய ஸ்தலத்தை முழுவதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து இந்த பாவியை நம்பி இறங்கி தேவனை ஆராதிக்கிற வாய்ப்பு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி இயேசுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நன்றி
ஆமென். ஆமென். உற்சாகமாக கர்த்தரை அவருக்கு மாலை வேளையில் நம்ம துதிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரே, நாங்கள் செய்த எல்லா பாவங்கள், ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள் எல்லாவற்றையும் இந்த வேத சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் மண்ணென்று நினைவு கூறுகிறோம். இந்த காலையிலே உமக்கு சொல்லுவோம், மண்ணென்று நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. நம்ம பலவீனமான பாத்திரம் தகப்பனே, தயவாய் எங்களை மன்னியுங்கள் மாணவர்களே. அப்படி நம்ம வாயில் திறந்து சொல்லுவோம், நம்ம பாவம் எல்லாம் அறிக்கை செய்து பரிசுத்தமாக உங்களுக்காய் கர்த்தரிடம் நம்ம கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவே. மன்னியும் தகப்பனே, மன்னியும், 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 மன்னியும் கர்த்தாவே. ஆண்டவரே, மன்னியும், 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 மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலும் கர்த்தாவே நாங்கள் துதிக்கும்படி காலம் வேலைகளை நாள்களை திறக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தரை சந்தோஷமாக இந்த பாடலை நம்ம துதித்து பாட போகிறோம். முதல் பாடலாக அவர் என் கண்மலை. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நம்முடைய கண்மலை? கண்மலை என்றால் அது உறுதியான ஒரு கல். அது நம்மளுக்கு கர்த்தர் உறுதியாக இருக்கிறார், நம்மளுக்கு நம்பிக்கையாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேலையை நம்ம இந்த பாடலை பாட போகிறோம். உற்சாகமாக கைகளை தட்டுங்க, சிரிச்சு முடிச்சு ஒரு பாடலை
வார்த்தையை உணர்ந்து பாடும் பொழுது கர்த்தர் எவ்வளவு நம்ம கூட எவ்வளவு பக்கத்துல இருக்காரு என்ற உணர்ந்து நம்மளால பாட முடியும். அவர் தமது சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்கிறார். சிறகுகள் அதுக்குள்ள நம்ம இருக்கணும்னா அவர் கண்டிப்பா பக்கத்துல வந்து உங்களை அழைத்து அவர் சிறகுகளால் மூடணும். ஆமாவா இல்லையா? அது எவ்வளவு ஒரு பாக்கியம், எவ்வளவு சந்தோஷமாக நம்ம பாடணும். பின்னாடி இருக்கிறவங்க தயவு செய்து கொஞ்சம் சத்தமாக பாடுங்க, கை உயர்த்தி பாடுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம யார் கை விட்டு போனாலும், எது நம்மளை விட்டு நறுக்கி போனாலும் கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். ஆமென். இந்த வெள்ளத்தின நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. வேலை நின்று போகலாம். அந்த உலகத்தின் வேலை நின்றுனா அது நம்மளை ஒருபோதும் நம்மளை வந்து காப்பாது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வேலை என்றும் நம்மளை தாங்குகிற வேலை. மறுபடியும் இந்த பாடலை பாட போகிறோம். உணர்ந்து ஒவ்வொரு வரிகளையும் உணர்ந்து நம்ம பாட போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வேலை கொடுக்க போகிறார். ஆமென். ஆமென். ஆமென்.
போன ஞாயிற்றுக்கிழமை யார் யார் வரல போன ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நான் பேசின வசனத்தை வாட்ஸ்அப்பில் இருக்கு அது தயவு செய்து கேளுங்க. யூடியூப்ல நம்ம பிரசங்கம் இருக்கு, தயவு செய்து நீங்கள் கேளுங்க. இந்த அதுக்கு இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஓகே, அப்போ ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டாவது வந்து காலையில் ஜெபத்தில் இருக்கோம், அப்புறம் பைபிள் ஸ்டடி இருக்கும். தயவு செய்து வந்து காலையில் கொடுங்க. சரி, போன ஞாயிற்றுக்கிழமை நான் பேசினா இன்னைக்கு காலையில் நான் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் நான் வசனம் எத்தனை பேர் படிச்சீங்க? தயவு செய்து என்ன செய்யுங்கன்னா இப்போ வந்து இந்த பைபிள் வந்து இன்னைக்கு உங்களோட ஆகாரம், இது உங்களோட ஆகாரம். அப்போ இந்த நியூ டெஸ்டமென்ட் காலத்தில் வந்து அவங்க அந்த பைபிள் இல்லை. இப்போ வந்து எல்லாரும் பைபிள் கையில் வச்சிருக்கீங்க. அப்போ அந்த பைபிள் வந்து உங்களுக்கு ஆகாரம், பைபிள் தான் உங்களுக்கு வழிகாட்டும், பைபிள் தான் என்ன செய்யும், ஆண்டவர் இயேசு, பைபிள் தான்
என்ன ஆண்டவரே பேசணும். இந்த காலை வேளையில மத்தேயு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ல இருந்து 17 வரை நம்ம கேள்வி கேட்க போறோம். காலையில சாயங்காலம் காலையில மத்தேயு புஸ்தகம் 16 படிங்க. யாராவது எல்லையை படிக்கலாம். தூரத்தில் எப்படிங்க படிங்க. 16ஆம் அதிகாரம் 13 போன ஞாயிற்றுக்கிழமை பற்றி நான் பேசியிருக்கிறேன், நீங்க மறக்கக்கூடாது. பின்பு இயேசு பிலிப்பு சேசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய இஜனங்களை யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் என்றார்கள். 15 அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். 16 சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். 17 இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நம்ம தொடர்ந்து லூக்கா 24:45 இதில் வந்து ஆண்டவர் மனக்கண்கள் God will open our understanding. அப்போ உங்களுக்கு புரியணும். இது வந்து கடவுள் வந்து உங்களை அந்த மனக்கண்கள் தொடர்பு உங்களுக்கு ஒன்று கலக்காது. ஆண்டவரே கை வச்சு, ஆண்டவரே பாஸ்டர் பேசும்போது என் மண் கண்கள் தொடர்ந்து விட, ஆண்டவரே பாஸ்டர் பேசுறது எனக்கு விலகுது, ஆண்டவரே உங்கள் வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரை சொல்லி கை வைங்க. நான் ஜெபிக்க போகிறேன். அன்பு ஆண்டவரே, அப்பா இந்த சாயங்கால வேலையில ஐயா நம்ம நெத்தியில கை வச்சு ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, இது வந்து ஜீவனுள்ள வசனம். அப்பா இந்த மனக்கண்கள் நீ திறக்கலாட்டி ஆண்டவரே நம்மளுக்கு ஒன்றும் விளங்காது. ஆண்டவரே என்னுடைய மனக்கண்கள், விசுவாசப்பட மனக்கண்கள் திறந்துவிடு ஆண்டவரே. அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிப்போம் சொல்லப்படுகிறது. ஆண்டவரே ஐயா, எல்லா அந்தகார விசுவாச கிரியைகளாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. யாரை அப்புறப்படுது இயேசு நாமத்தினால் அப்புறப்படுது. உங்கள் நாம மட்டும் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமென். போன ஞாயிற்றுக்கிழமை வந்து லூக்கா புஸ்தகம் 8:28 ஆண்டவர் சொன்னாரு, நீங்க மனுஷகுமாரனை உயர்த்தின பிறகு நான் யார் நீங்க என்னை உயர்த்தின பிறகு, என்னை கனப்படுத்தின பிறகு, என்னை மகிமைப்படுத்தின பிறகு, அப்படிதான் உங்க கண்கள் நான் திறந்து விடுவேன். நான் யார் நீங்க உங்களுக்கு வேணும். ஓகே, அப்போ அதே கனெக்ஷன் இன்னைக்கு தொடர்ந்து அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு வந்து கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு தான் இன்னைக்கு நம்ம நான் உட்காந்துட்டு அந்த கேள்விக்கு நம்ம தியானிக்க போறோம். காலையில் சாயங்கால வேலையில் 13வது வசனம் சீசர் 13 மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார் என்று கேட்டாரு. இந்த கேள்வி வந்து ஆண்டவர் யாருக்கு கேட்கிறார்? உலக ஜனங்களுக்கா, கிறிஸ்தவருக்கா? எத்தனை பேர் சொல்ல உலகத்துக்கு கேட்கிறாங்க? நீ கை தூக்கணும். 2ல 3 2ல கை தூக்கணும். அப்புறம் யாரு அப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கேட்கிறாருன்னா எத்தனை பேர் கை தூக்குறீங்க? என்ன கை தூக்கு? ஓகே, பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் வந்து அதே கேள்வி வந்து யோவான் புஸ்தகத்தில் கேட்டாரு.
அப்போ இப்போ கூட அவர் சொல்றாரு, கிறிஸ்தவர்கள் என்னை பத்தி யாரு நாம் நினைக்கிறாங்க பாருங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? பாருங்க, what did the people say to their eyes? John the Baptist, some say Elias, others Jeremiah, one of them say prophet. ஆண்டவர் என்ன எதிர்பார்த்துட்டு தெரியுங்களா? பாருங்க, இப்போ கேள்வி கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, நீ மனுஷன், நீ ஒரு மனுஷன். யூதர்கள் என்ன சொன்னாங்க? நீ யாரு? தச்சனுடைய குமாரன். யாராவது நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லல. அப்போ அந்த கண்ணு தான் மூடப்பட்டிருக்கு. ஏன் மூடப்பட்டிருக்குன்னா, குழந்தையா இருக்கிறீங்க. நம்ம குழந்தையா இருக்கிறோம். நான் கேள்விப்பட்டேன், நம்ம காலத்துல நம்ம பிறந்த டைம்ல உடனே நம்ம 2 மாசம் இல்லை, 2 வாரம் 3 வாரம் பிறகுனா நம்ம கண்ணு திறக்கப்படும். நான் கேள்விப்பட்டேன். I don't know how far is true. நம்ம கண்ணு மூடப்பட்டிருக்கோம். அது பாட்டிமார்களே என்ன கண்ணை வச்சு தடவிட்டு நான் கேள்விப்பட்ட பாட்டிமார்கள் பேசினாங்க. இப்போ பிறந்த உடனே அப்படியே கண் திறக்கிறாங்க. அது வித்தியாசம். அப்போ பாருங்க, நீங்க அப்போ இவருக்கு எரேமியா அப்புறம் தீர்க்கதரிசி சொன்னோன்னு, அப்போ கண்ணுக்கு இயேசு தேவனுடைய குமாரனை அவங்க பார்க்க முடியல. நீ திறமையா இது. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க அவங்க கண்ணுக்கு இயேசு எப்படி தெரியுது? நீங்க ஆனஸ்டா பேசணும். You must talk very very honest. உங்க கண்ணுக்கு கடவுள் எப்படி தெரியுது உங்களுக்கு? அவர் ராஜாதி ராஜாவா ஐசியா பார்த்து சொன்னாரு, அவர் எப்படிப்பட்டவர்? என் கண்ணுக்கு மகத்துவ ராஜா. ஓகே, மகத்துவ ராஜானே ஐசியா சொன்னாரு. அப்போ உங்க கண்ணுக்கு யாரு? உங்க கண்ணுக்கு அவர் மனுஷன்னா மனுஷன் போல தான் நீங்க அவரை துதிப்பீங்க. அவர் தேவனுடைய குமாரன்னா அவர் தேவனோட குமாரன் நினைச்சு நீங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, ஜனங்கள் அப்படியே கனப்படுத்தணும். அவர் மனுஷகுமார உலகத்துக்கு சொல்லி கொடுத்ததில்ல. மனுஷகுமார தேவகுமாரன்னா என்ன? தேவகுமாரன். அப்போ மனுஷகுமாரன் இருந்து தேவகுமாரன் மாறிட்டாரு. அப்போ உங்க கண்ணுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? தேவகுமாரனா மனுஷகுமாரன். அப்போ அப்போஸ்தலர் புஸ்தகத்துல, மத்தேயு புஸ்தகத்துல ஜனங்கள் சொல்றாங்க, நீ மனுஷன். அப்போ கண்ணு அவங்களோட கண்ணு தொடக்கல ஒண்ணு. அப்போ அடுத்த வசனத்தை படியா. அடுத்த வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஓகே, 17. இயேசு அவரை நோக்கி, யோனா 15 படிச்சிட்டியா? 15 படி. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். 16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். 17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ இதுதாங்க உங்க வாழ்க்கையில நீங்க சபைக்கு வர்றீங்க. பேதுருவோட வாழ்க்கையை கொஞ்ச நேரம் நம்ம தியானிப்போம். ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு? இயேசு எப்படி மனுஷனா இருக்கிறாரு. நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா மத்தேயு புஸ்தகம் 26, 27 சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனுஷனே எனக்கு தெரியாது. என்ன சொன்னாரு? இந்த மனுஷனே எனக்கு தெரியாது. லூக்கா புஸ்தகம் 5:5. அப்போ மாஸ்டர், தமிழ் என்ன எழுதிருக்கு? ஐயரே, மாஸ்டர். அப்போ ஆண்டவர் இயேசு படகுல உட்கார்ந்த உடனே, அது உள்ள வந்த உடனே ஆண்டவர் அவங்க கண்ணு திறந்துட்டாரு. என்ன பேதுரு என்ன சொன்னாரு?
நான் பாவியாக மனுஷனே என்னை விட்டு விலகி அப்போ பாரு, you will honor according to your position. மனுஷனுக்கு கணக்கா கொடுப்போம். கடவுள் வந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அவர் வந்து தேவகுமாரன், அந்த கணத்தை உங்ககிட்ட இருந்து என்கிட்ட எதிர்பார்த்திருக்காரு. ஆனா ஜனங்கள் வந்து அந்த கணத்தை அவர் கொடுக்க முடியல. எப்போ கூட உங்க வாழ்க்கையில நீங்க உங்க வாழ்க்கையில யாரு ஜீவன தேவனுடைய குமாரனா இல்லாட்டி அவர், இது வந்து உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் நிறைய காரியங்கள் உங்ககிட்ட பேசுறாங்க. சில காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் நான் பேசும்போது. பட் சப்பா மக்கான் சில்லி ஓகே ஓகே. அப்போ இதுல வந்து ரெண்டு கூட்டம் இருக்கு. சட்டையில வந்து ரெண்டு கூட்டம் இருக்கு. மேரி இருக்கு, மாத்தா இருக்கு. செம்படி ஆடு இருக்கு, வெள்ளை ஆடு இருக்கு. தெரியுங்களா? செம்படி ஆடு என்ன செய்யும் உங்களுக்கு தெரியல? என்ன செய்யும்? ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். வெள்ளை ஆடு ஊழியம் செய்யாது. மேரி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? ஆண்டோட பாத்திரத்துல உட்காந்துட்டு வசனம் கேட்டு 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 தேவனோட ஐக்கிய கொண்டு இருந்தாரு. மாதா என்ன செஞ்சிருந்தாங்க? உலக அவர் இயேசு அவருக்கு வந்து ஒரு மனுஷன். Can you see the difference? இயேசு வந்து ஒரு மனுஷன். அந்த மாதா கண்ணுக்கு வந்து இயேசு ஒரு மனுஷன். ஆனா மேரி கண்ணுக்கு வந்து யாரு? இயேசு வந்து தேவனுடைய குமாரன். அப்போ முதலாவது அவங்க என்ன செய்யறாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அப்பொழுது இவங்களை அப்போ முதல் கணத்தை யாரு கொடுக்குறாங்க? இயேசு கொடுக்குறாங்க. மாதா என்ன செய்யறாங்க? உலகத்தை, கடவுள் செகண்ட், கடவுள் ரெண்டாவது, உலகம். அப்போ இதுதான். அப்போ இதுல ரெண்டு கூட்டம் இருக்கு. நீங்க மைக்க போட்டு ஒழுங்குருவீங்க. நான் என்ன கேட்பீங்கன்னா, காலையில இந்த சாயங்காலில நான் என்ன பேச போறேன்னு. இப்போ ரெண்டு கூட்டத்தில் என்னன்னா நோட்ஸ் எடுக்கிறேன்னா, வளராத விசுவாசி, வளர்ந்து விசுவாசி. வளராத விசுவாசி, வளர்ந்து விசுவாசி. அப்போ அந்த இதுல அந்த மத்திய புஸ்தகத்தில் யார் வளர்ந்து விசுவாசி? யாரு சொல்லுங்க? யார் வளர்ந்து விசுவாசி? யாரு சொன்னாங்க? நீ தேவனுடைய குமாரன். அப்போ அவர் வளர்ந்த விசுவாசியா குழந்தை விசுவாசியா? வளர்ந்த விசுவாசி. அப்போ மற்ற ஜனங்கள் எப்படி? குழந்தை. வளராத விசுவாசி. வளராத அவங்க வந்து என்ன வளராத விசுவாசம்? நீங்க வசனத்தை படிச்ச அப்புறம் ஐயோ நான் என்னைக்கு பாஸ்டர் சொல்றாங்க? இல்ல வசனம் சொல்லுது. நீங்க வாங்க கூட வாங்க. ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் புஸ்தகத்துக்கு நம்ம திரும்புவாங்க. 3வது அதிகாரம். பாத்தீங்களா? 3வது அதிகாரம் 1-2. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றோ கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. 2, நீங்கள் பலனில்லாதவர்கள் தான் உங்களுக்கு போஜனம் போடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடினால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அப்போ பால் வந்து சொல்றாரு, அவர் டிவைட் பண்றாரு. குழந்தை சொல்லும் போது இதுல குழந்தை இல்ல நம்ம சபையில. சீபனுடைய சன் தான் குழந்தை. அவர் என்ன பால் குடிச்சுதான் இருக்கிறாரு. அப்போ பால் வந்து குழந்தை, அது குழந்தை தெரியுங்களா? அப்போ ஆண்டவர் வசனம் சொல்றாரு, இந்த கொரிந்தியர் புஸ்தகத்துல வந்து பவுல் சொல்றாரு, நான் உங்களை பால் முதலாவது என்ன கொடுக்க உங்களுக்கு? வசனத்தை பால். 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லி நீங்க வளரும் படிக்கு புதுதாய் குழந்தை. அப்போ முத பாஸ்டர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு பால் கொடுக்குறாரு. அப்போ பால் வந்து உங்களுக்கு திரும்பி திரும்பி
எல்வின் நாளைக்கு அவரோட பிறந்த நாள். ஓகே, ஒரு உதாரணம் சொல்றேன். சரி, இவருக்கு வந்து நீங்க 21 வருஷம் பால் கொடுத்துட்டாருன்னா அப்படியே ஐயா ஐயா இல்லையா என்ன ஆகுது? அங்க மற்ற ஹோட்டல் பெம்பர்ஸ் சுப்பி எல்லாம் எடுத்துட்டு போனா என்ன ஆகுது? அம்மா அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இது எனக்குள்ள உலக ஜனங்கள் பார்த்துட்டு 20 வருஷம் ஆச்சு எம்பஸ் போட்டிருக்கிறாரு, சூப்பி எடுத்து. ஏன்னா ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். அவர் வளர்ந்துட்டாரு, அவர் பிரயோஜனமா இருக்கிறாரு. அப்பா குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்காரு. என்ன ஒரு நாள் சொல்றாங்க, எல்வின் தான் எனக்கு காடி ஓட்டிட்டு போறாரு. ஓகே, அவர் சம்பாதிக்கிறாரு, அப்போ குடும்பத்தை கவனிக்கிறாரு, சபையில ஈடுபடுறாரு. நம்மளுக்கு அவர் தான். நாம் உண்மையை சொல்லும் போது நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் இந்த ஆன்லைன் மெசேஜ். அவர் தான் அவர் வந்து என்ன கீழ்ப்படிதல்னா ஒரு ரேலி கீழ்ப்படிதல் ஆகுது. வந்துருவாரு. அப்போ அவர் வாழ்ந்துட்டாரு. அப்போ அதே போல கடவுள் வந்து என்ன அவங்களோட எதிர்பார்த்தா நீங்க ஒரு வளர்ந்த விசுவாசி போல நீங்க இருக்கணும். புரியுதா? வளர்ந்த விசுவாசி. எதுக்காக கடவுள் வந்து வசனம் சொல்லுது, நீங்க தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எதுக்காக கடவுள் உங்களை தெரிந்து கொண்டு இந்த பூமியில வைத்திருக்கிறாரு தெரியுமா? அதே நேரம் இல்லாதனால நீங்க அடுத்த வசனத்தை நம்ம தியானிப்போம். வாங்க, எபிரேயர் புஸ்தகம் 5:12. தமிழ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் இங்கிலீஷ்ல இருக்கிற தமிழ்ல படிச்சுப்போம். படிச்சுட்டு அவர் எழுதிருக்கிறாரு. அந்த வசனத்தை என்ன சொல்றாரு? காலத்தை பார்த்தார், போதகராகிய வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களில் மூல உபதேசங்களையும் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணாதீர்கள். தமிழ்ல வந்து போதகர் என்ன சொல்லப்படுகிறதுனா, பால் சொல்றாரு. பால் தான் எழுந்திருப்பாரு எல்லாரும் சொல்றாங்க. அவர் ஸ்டைல் வந்து பால் அவர் சொல்றாரு. இங்கிலீஷில் சொல்றதுக்கு, you have been a Christian long time now and you ought to be a teacher teaching others. Okay, இப்போ வந்து 20 வருஷத்துக்கு மேல கிறிஸ்தவர்கள் கை தூக்குங்க. 20 வருஷத்துக்கு மேல கை தூக்குங்க. 20 வருஷம் மேல கை தூக்குங்க. எல்லாம் 20 வருஷம் மேல கை தூக்குங்க. ஓகே, தேங்க்யூ. அப்போ 20 வருஷத்துக்கு மேல நீங்க யாரு? டீச்சர். நீங்க டீச்சர். நல்லா உட்கார்ந்து டீச்சர்ஸ். அப்போ நான் உண்மை சொல்றேன். 30 வருஷம் 35 வருஷம் நான் உங்களை ஊட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்க சாப்பிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க மத்த ஆளுக்கு ஊட்டாம இருக்கிறீங்க. தெரியுமா? வாட் ஐ டாக்கிங் டு அண்டர்ஸ்டாண்ட்? மத்த ஆளுக்கு நீங்க ஊட்டணும். அப்போ ஊட்டலாட்டி நீங்க யாரு? ஷான் வந்து யாருக்கு ஊட்ட முடியாது, அவர் குழந்தை. அப்போ பால் சொல்றாரு, நீங்க குழந்தையா இருக்கீங்க. கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா இப்போ 20 வருஷம் டீச்சர்ஸ் வந்து ஒரு ஆத்மா போய் உட்காந்து சரி, யாராவது இங்க பாஸ்டர் நான் எப்படி வீக் போய் உட்காந்துட்டு நான் ஜனங்களுக்கு நான் பைபிள் ஸ்டடி கொடுக்குறேன்னு சொல்லி கை தூக்குங்க. நான் போய் பைபிள் ஸ்டடி கிறிஸ்தவர்களுக்கு குழந்தை விசுவாசிகளுக்கு நான் பைபிள் ஸ்டடி கொடுக்குறேன். அப்போ கடவுள் சொல்றாரு, நீங்க குழந்தை வந்து அது பால் நீங்க குடிச்சிட்டு தான் இருக்கீங்க.
போய் மத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கு உங்க முடியல. அது எதை குறிக்குதுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில சரீர வளர்ச்சி நம்ம வாழ்ந்துட்டோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம குழந்தையா உலகத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை 1000 பேர் கடவுள் பார்த்துட்டு இருக்காங்க. யாரு போவாங்க இங்க? யாரு போவாங்க? அப்போ உங்களுக்கு தான் ஆண்டு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு தான் என்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம குழந்தை சொல்லும் போது பேதுரு அநேக காரியங்கள் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவர் ஆவிக்கிற வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவன் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் இன்னைக்கு. முதலாவது மேன் சொன்னாரு, அப்போ மாஸ்டர் சொன்னாரு, அப்போ ஆண்டவர் சொன்னாரு. நம்ம குரோத் வந்து ஸ்டேஜஸ். ஓகே, அப்போ குழந்தை, அப்புறம் எடாஸ், அப்புறம் மேன். இப்போ வந்து வெக்கமா இருக்கு. உண்மை சொல்றேன், வெக்கமா இருக்கு. எல்லாம் பால் குடிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. கடவுள் சொன்னா நீ குழந்தையா இருக்க, நீ போய் என்ன போய் ஆண்களுக்கு சொல்ல முடியாம இருக்க, நீங்க குழந்தை. அப்போ ஒரு டேஞ்சர். நம்ம டேஞ்சர் என்னன்னா, நோவா காலத்துல குழந்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? குழந்தை தெரியுமா? கடவுள் என்ன செஞ்சாரு? குழந்தைகளா குழந்தை கிறிஸ்தவர்கள் கடவுள் என்ன செஞ்சாருன்னா பயந்து போறீங்க நீங்க. பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் ஜெனசிஸ் சாப்டர் 6 and 7. குழந்தை கடவுள் என்ன செஞ்சாரு? தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விஷனமாய் இருந்தது. 7. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினதே எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். இன்னைக்கு கடவுள் சொல்றாரு, எனக்கு வேதனையா இருக்கு உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்காங்க. பரலோகத்துல அந்த வார்த்தை கடவுள் சொல்றாங்க. ஏன்னா நீங்க குழந்தையா இருக்கீங்க. எத்தனை பேரு சாவுறாங்க, எத்தனை பேரு நரகத்துக்கு ஒவ்வொரு நாள் நரகத்தப்ப ஆண்கள். இப்ப கொரோனா நோயில வந்து 1000 பேர் சாகுறாங்க இயேசு இல்லாம. அப்ப குழந்தைனால நீங்க என்ன செய்யுங்க? சொல்லாம இருக்கிறீங்க. அந்த பேதுரு வாழ்க்கையில சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். என்ன அனுபவத்தோட அவர் போனாரு. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் லைஃப். வாங்க, ஒன்று பேதுருக்கு வாங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். இங்கிலீஷ் பைபிள் ஐ திங்க் இஸ் ஃபார்ம் 2. ஓகே, படிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானி பாலின் மேல் வாஞ்சியாய் இருந்தது. ஓகே, அப்போ என்ன மிஸ்டேக் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யறோம் தெரியுங்களா? அந்த காலத்துல பைபிள் இல்லை. அப்போ இந்த காலத்துல வந்து அவங்க கையில எல்லாம் கையில பைபிள் இருக்கு, ஹேண்ட்போன்ல பைபிள் இருக்கு, எல்லா பைபிள் இருக்கு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி. ஆண்டவர் என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். நீங்க கேளுங்க, நீங்க என்ன ஒரு தவறு செய்வீங்க? லிசன். கடவுள் வந்து உங்க மன கண்கள் தவறுவிட்டா உடனே you work. என்ன நடந்து தெரியுங்களா? வசனம். அப்போ வசனம் வந்து ஆகாரம். அப்போ பால் என்ன சொல்றாரு? நீங்க வளரும் படிக்கு. அப்போ ஒரு காரியத்தை பேசுவோம். சரீர வளர்ச்சிக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன செய்யறோம்? சாப்பிடுறோம். 1 மணிக்கு நம்ம சாப்பிடுறோம். ராத்திரிக்கு சரீர வளர்ச்சி. ஓகே, அதே போல நீங்க நானு என்ன செய்யணும்? வசனத்தை நீங்க ஆகாரத்தை காலை எழுந்திரிச்சோடனே இதுதான். மேரி என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? என்ன செஞ்சுட்டாங்க?
அவங்க ஆவிக்குரிய மொத்த பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னே, வேலை போறதுக்கு முன்னே மேரி வாட் வாஸ் டூயிங்? தேவ சமூகத்திலே காத்திருந்து வசனத்தை என்ன ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆதாரமா எடுத்துக்கிட்டாங்க. மேரி வாழ்க்கை நீங்க பாருங்க, மாத்தா வாழ்க்கை இப்ப பார்த்தா முறுமுறுத்தல். மேரி பாத்தீங்களா, கடவுள் தெரிஞ்ச மனசு அமைதியா, அவங்க முகத்தை பார்த்தா ஒரு கடவுள் இருக்கிறான்னு. அப்போ மேரி வாழ்க்கையில உண்மையாக ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மேரிக்கு இப்போ என்ன நடக்குது சொல்றேன், நான் கதை சொல்றேன் உங்களுக்கு. இப்போ வரீங்களே, கேளுங்க, செவ்வாய் கேளுங்க. இப்போ வரீங்களே, இப்போ கேட்டுட்டீங்களே, வசனம் கேட்டுட்டீங்களே, பைபிள் எங்க போவோம்? மேசை மூடி வச்சிருக்காங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஐயோ தூசி, இங்க பைபிள் காணோம், அங்க இடம் வச்சிருந்தேன். ஏன்னா நம்ம படிக்கிறது மட்டும் இல்லை, அதே பிரகாரம் நீங்க ஜீவிக்கணும். பேதுரு எப்படி இருந்தாரு? மனுஷனா இருந்தார். கடவுள் முகத்தை பார்த்தோம்னா என்ன சொன்னாரு? மனுஷன். ரெண்டாவது கொஞ்சம் மேலே போனாரு, போதகர், ஐயரே. மூணாவது நீங்க கடவுள் நீங்க நெருங்கி வர ஆண்டவர் என்ன சொன்னாரு? மாம்ச ரத்தம், நீங்க எவ்வளோ பணம் கொடுங்க, ஊழியம் செய்யுங்க, ஆனா இயேசு யார் நீ உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க அவர் மொத்த இடத்தை கொடுத்து இரவும் பகலும் ராத்திரி வசனத்தை படிக்க நீங்க வளர கடவுள் என்ன செய்வார்னா உங்க மன கண்கள் திறந்து விடுவாரு. நான் தான். அப்புறம் திறந்த உடனே பேதுரு என்ன சொன்னாரு? நீ சரியான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? ரத்தமும் மாம்சமும் பயமுள்ள. அப்போ ரெவலேஷன் வேணும்னா நீங்க தேவ சமூகத்திலே காத்திருந்த மேரி மரி. அப்போ இரவு பகலும் தியானிக்கணும், படிக்கணும். காலையில நம்ம பைபிள் படிக்கிறது இல்லை. அதனால பாருங்க, வசனம் போயிடுச்சு. மேக்னோட் அவர் சொல்றது வசனம் சொல்லி எபிரேயர் புஸ்தகம் 2:3 சொல்லி எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு கொடுத்து நீங்க கவலைப்படாம இருந்தா தண்டனைக்கு எப்படி தண்டனை காத்திட்டு இருக்கு தெரியுமா? நீங்க வளராதனால நீங்க தப்ப மாட்டீங்க. தண்டனை உங்களுக்கு காத்திட்டு இருக்கு. யார் சொல்றாரு? பீட்டர் சொல்றாரு. எபிரேயர் புஸ்தகம். அப்போ தண்டனை. அப்போ நீங்க என்ன செய்யணும்? இதுல இருந்து கேட்ட உடனே என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆண்டவரே, இன்னைக்கு தான் பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, தேவ வசனம் ஆதாரம். உங்களுக்கு ஹெட்போன் உங்களுக்கு வாங்க சொன்னேன். யாங்க ஒரு 50 100 வேலையில உங்களுக்கு இதுல தான் டெய்லி பிரேட் இங்க இருக்கு, ஆகாரம் உங்களுக்கு இங்க இருக்கு. இங்க சொந்தமா படிச்சா உங்களுக்கு விளங்காது. ஆனா இதுல ஒரு அம்மா, வயசான அம்மா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? காலையில் எழுந்திரிச்சோடனே மோன்ஸ் லாசஸ் கூட செய்தி கேட்குறாங்க, தினகரோட செய்தி கேட்குறாங்க. அவங்க ஆவிக்குரிய வளர்ந்துட்டு வர்றாங்க. அப்போ அங்க நீங்க கேட்க உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாதான் உங்களுக்கு விளங்கும். பைபிள் படிக்கலாம். ஆனா நீங்க வசனத்தை காலை எழுந்திரிச்ச உடனே நீங்க வசனத்தை படிச்சு பாருங்க. ஆண்டவரே, என் மனக்கண்கள் திறந்து விடு. உங்களுக்கு சாட்சி சொல்லி குடிக்க போறேன். ஷட்டவுன்ல 18ஆம் தேதி ஷட்டவுன் வந்துச்சு, மார்ச் மாசம். 19ஆம் தேதி எனக்கு சரியான நெஞ்சு சளி வந்துச்சு. இருமல் எனக்கு ரொம்ப வாழ்ந்துட்டேன். காய்ச்சல் ரொம்ப அடிக்குது, இருமல் வந்துச்சு. அப்புறம் டாக்டர் போய் பார்த்தேன். அவர் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா, அது வேலை செய்யல. அப்போ ஒரு நாளைக்கு ஃபோன் அடிக்கும் போது ஸ்டீவன் பாப்பா, வாட் ஹேப்பன் யுவர் வாய்ஸ்? அப்போ
அப்பதான் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பயம் வந்துடுச்சு. அப்போ ஒரு உங்க வீட்டில் வந்து குடும்பம் வைத்தியர் இருக்கு தெரியுமா? உங்க வீட்டில் எத்தனை பேருக்கு தெரியும்? சர்வீஸ் உங்க வீட்டில் ஒரு குடும்ப வைத்தியர் இருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. இயேசு தான் உங்க குடும்ப வைத்தியர். I am the Lord that healeth thee. நானே பரியாகிய உன் கர்த்தர். அந்த வசனம் கடவுளுக்கு மனசுல கொடுத்தார். நான் சொன்ன ஆண்டவரே என்னை மன்னிச்சிடு ஆண்டவரே. டாக்டர் கிட்ட போனேன், மருந்து வேலை செய்யல. ஆனா இருமல் உண்மையை சொல்லும் போது ஒரு பாஸ்கெட் அங்கே இருந்துச்சு. அந்த டிஷ்யூ அப்படியே ஃபுல் ஆயிடுச்சு அங்க. அப்படிதான் ஆண்டவர் ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க ஐயா. தூரத்தில் நீங்க இல்லை, என் உள்ளத்தெல்லாம் அங்கே இருக்கிறீங்கப்பா. இந்த சரியான இருமல் எனக்கு தொடும் ஆண்டவரே, தொட்டு நல்ல சுகம் தாரும் ஆண்டவர் சொல்லிட்டு ஜெபிச்சேன். உண்மையா வாரத்தோட ஜெபிச்சேன். அக்கிய நாளி ஏந்திரிச்ச ஒரு சளியில குடும்ப வைத்தியர் உங்க வீட்டுல படுத்திருக்கீங்க. நம்ம டாக்டர் போறது ஒரு தவறு இல்லைங்க. ஆனா எப்பாவது நீங்க குடும்ப வைத்தியர்கிட்ட போயிருக்கீங்களா? தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தை யூசிக் குடும்பம் மருத்துவர். குடும்ப மருத்துவர் அவர்தான். அவர் வந்து ஃபீஸ் இல்லை, உங்களுக்கு ஃபீஸ் இல்லை. 24 hours கிளினிக் தொடர்ந்து இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 24 இன்னைக்கு ஏன் அது பேசுறேன்? சில பேர் வந்து பயந்துட்டு இருக்கீங்க, மரண பயம், இந்த நோய் நான் செத்து போயிட்டா என்ன ஆகுது? புரிங்க, அவரே புரிங்க. ஆண்டவரே நீ என் குடும்பம் என்ன மருத்துவர், குடும்ப மருத்துவர். ஆண்டவரே என் உள்ளத்தில் நீ இருக்கிற ஆண்டவரே, ஐயா என்னை தொடும் ஆண்டவரே, அப்பா என்னை தொடும் ஆண்டவரே, குட்டிங்க எரிஞ்சு வந்து ஒரு சொல்லுங்க. நம்ம மறந்துடும். நம்ம குடும்ப வைத்தியர் வீட்டுல இருக்கிறாரு, பேங்க் மேனேஜர் வீட்டுல இருக்கிறாரு, அப்புறம் வேற என்ன, இவர்தான் காசு கொடுக்குறாரு. நம்பர் வாங்கிடுங்க. நம்பர் இன்னைக்கு கிடைக்கிற நாளைக்கு கிடைக்காது. அப்போ நம்பர் வாங்கிடுங்க. நம்பர் யாரு கொடுக்குற? காசு பிசாசு கொடுக்குறாரு. ஆனா இயேசு குடும்ப வைத்தியர் மட்டும் இல்லை, உங்களோட பேங்கர் அவர் வந்து அவங்க காசுல பேங்க்ல அவங்க காசு வச்சிருக்கா தெரியுமா? வசனம் சொல்லுது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் உங்களுக்காக தரித்திரம் ஆனாரு. தரித்திரம் மூலமா நீங்க ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டோட ஆசை, நீ வாழ இல்லாம தாளாக்குவே, கடன் வாங்காமே கடன் கொடுப்பாய் நீ ஆண்டு பிள்ளைகளுக்கு பார்க்க. அப்போ பாருங்க ரெண்டு காரியத்தை இப்போ வந்து பேதுரு வாழ்க்கையில ரெண்டு பாருங்க. அப்போ பேதுரு வாழ்க்கையில வந்து அனுதினமும் அவர் என்ன செஞ்சாரு? வசனத்தை படிச்சு வசனம் ஜீவிக்க அவர் எழுதிருக்கிறார்னா கட்டாயம் என்ன செஞ்சிருப்பாரு? அந்த வசனத்தை அவர் சொந்தமா சாப்பிட்டிருப்பாரு. அதான் எழுதிருக்காரு, நீங்க வளரும்படிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையா நம்ம குழந்தையா இருக்க தெரியுங்களா? இந்த 20 வருஷம் 30 வருஷம் சபையில இருக்கீங்க, இது இந்த குப்பைக்கு தெரியாது. இது இன்னில இருந்து உட்காந்து படிச்சு என்ன கடவுள் பேசுறாரோ, என்ன ஆண்டவரை ஜீவிங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவர் வார்த்தைக்கு முன்னே நீங்க வாழ்ந்துருங்க. ரெண்டாவது ரெண்டு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். ஆண்டவர் ரெண்டு காரியத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். என்ன தெரியுங்களா? முதலாவது சிலுவை போறதுக்கு அவர் என்ன செஞ்சாரு? அவர் முதலாவது உங்களுக்கு என்ன செஞ்சாரு? நேசித்தாரு. ஆண்டவர் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ அவரை நேசி. காலை எழுந்திரிச்ச உடனே நீங்க இப்போ அவங்க காலை எழுந்திரிச்சு, அப்பா எஸ்அப்பா குட் மார்னிங், லவ் யூ டேடி, யார சொல்லிருக்க கை கொடுங்க. Very good. He is happy. He is just waiting. You call him daddy, you know. அப்பா குட் மார்னிங் நீ சொல்லி பாருங்க. ஐயோ, Stephen is waiting Sean to call அப்பா. That's appa உடைய
அப்புறம் இப்பதான் பாபா இருக்காரு. ஆனா அப்பானி அப்பாவோட மனசு எப்படி தெரியும்? அப்ப அப்பானி போகணும், அதுதான் எதிர்பார்க்கிறோம். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, போய் சொல்லு, நான் உனக்கு என்ன செய்த போய் சொல்லு. அவர் எத்தனை ஊருக்கு போனாரு? எத்தனை ஊருக்கு போனாரு? 10 ஊருக்கு போனாரு. இதுதான் ஆண்டவர் செஞ்சாரு. நீங்க சொல்லுங்க, எத்தனை ஊருக்கு நீங்க போயிட்டீங்க? நீங்க குழந்தையில அடசா நீங்க குழந்தையா இருக்கீங்க, உண்மையா போய்யா? எஸ், குழந்தை போகாம இருக்கிறோம். வாழ்ந்த விசுவாசி என்ன செய்வாங்க? வீட்டுல இருக்க மாட்டாங்க. அவர் வாழ்ந்த அந்த விசுவாசி கொடுத்த மாட்டா வாழ்ந்த விசுவாசி உடனே என்ன செஞ்சாரு? ஆண்டவர் சொன்னாரு, என்கிட்ட பின்னால வராத, நான் உனக்கு செய்தது உன் வீட்டுக்கு போ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு, மற்ற இடத்துல போய் சொல்லு. அவர் எல்லா இடத்துல சொல்லி சொன்னோடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கடவுள், அந்த மாதிரி ஒரு கடவுள் இருக்கிறாரா பாருங்க. நீங்க வாழ்ந்துட்டீங்க, ஆனா போக முடியாம இருக்கிறீங்க. அப்போ எதை குறிக்குது? நம்ம குழந்தையா இருக்கிறோம், குழந்தையா இருக்கிறோம். அப்பா நீ போக முடியாது இருக்கிறீங்க, அப்போ நம்ம குழந்தையா இருக்கிறோம். ரெண்டு காரியத்தை அப்பா எதிர்பார்த்துட்டு தெரிஞ்சு அப்போ இன்னைக்கு சொல்லி கொடுத்த யார் நம்ம குழந்தையா இருக்கிறோம். அப்போ இதுதான் நம்மளுடைய சாப்பாடு.